ராசிக்காரங்க இந்த ஐப்பசி மாதம் என்ன பண்ணா சிறப்பா இருக்கலாம்? சிவன் கோயிலோ இல்ல பெருமாள் கோயிலோ எங்க போனீங்கனாலும் இந்த காலமாட்டு பசுமாட்டுக்கு உங்க வாழ்க்கையில் உள்ள பல்வேறு தடைகள் நீங்கி வெற்றியும் ஐஸ்வர்யம் பெருகும். எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ 2K நேரல் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐப்பசி மாதத்திற்கான ராசி பலன். 12 ராசிக்காரங்களுக்கும் ஐப்பசி மாத ராசி பலன் எப்படி இருக்குன்றத பத்தி நம்ம மோசையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கான ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த டிப்ஸ் நிறைய வீடியோ எங்க சேனல்ல போட்டிருக்கோம், பார்த்து பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐப்பசி மாதம் பத்தி கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னாக்கா ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம்னாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், குழந்தைகளுக்கு எல்லாமே ஒரு மகிழ்ச்சி வந்துடும். ஏன்னு வச்சுக்கங்களேன், நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பலகாரங்கள்லாம் செய்வாங்க. ஏன்னா ஐப்பசி மாதம் அமாவாசைன்றத நம்ம தீபாவளி திருநாளான தீபாவளியை கொண்டாடுறோம், சரிங்களா? ஸோ இந்த தீபாவளி ஏன் இந்த மாதத்தில் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரகாசுரனை வதம் செய்ததுனால நம்ம அதை கொண்டாட்டமா தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா முறுக்கு அதிரசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃப்ரைட் ஐட்டம், வறுத்த ஆயில் ஐட்டம் உணவுகளை பலகாரங்களை நம்ம பெரும்பாலும் சாப்பிடுவோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன ஒரு விஷய தகவலை மட்டும் பகிர்றோம். ஏன்னா நரகாசுரன் அப்படி நரகம் என்னாவே இங்க குறிப்பிடுவது என்னன்னாக்கா குளிர்ச்சி. நரகத்துல என்ன இருக்கும், எண்ணெய் சட்டில போட்டு வறுப்பா நமக்கு புராணங்கள் நிறைய நமக்கு சொல்லியிருப்பாரு. குளிர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிகப்படியான இந்த வியாதிகளுக்கு, இன்னைக்கு சொல்லலாம் குரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீண்ட நாள் வியாதி, இது எல்லாமே உடம்புல அதிகப்படியான குளிர்ச்சி வரும்போது நமக்கு ஏற்படும் என்பதுதான் இன்னைக்கு மருத்துவ ஜோதிடத்துல சொல்லக்கூடிய விஷயம், மருத்துவத்துல சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ அதனால என்னன்னாக்கா இனி வர காலம், ஏன்னா ஐப்பசிக்கு அப்புறம் கார்த்திகை மழை காலம், அதுக்கப்புறம் மார்கழி குளிர்காலம். ஸோ இந்த விஷயங்களை நாம எதிர்கொள்ளணும். அப்படி எதிர்கொள்வதற்கு தான் நமக்கு என்னன்னாக்கா காலையில பார்த்தீங்கன்னா கங்காஸ்தானம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருவாங்க. காலையில பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி கங்காஸ்தானத்தை வச்சு குளிச்சுட்டு சூடான உணவுகளை நம்ம சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பலகாரங்கள் எல்லாமே அதாவது என்ன ஃப்ரை ஆயில். ஏன்னா குளிர்ச்சியை எதிர்கொள்ளணும்னு நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஃபேட் தேவை இருக்கும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா நிறைய குளிர்ந்த பிரதேசங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் அதிகமா இருக்கும். நீர்த்தன்மை கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் அதிகமா இருக்கு. பருவ காலங்களை எதிர்கொள்வதற்கான ஒரு சூட்சும ரகசியத்தையும் இதுக்குள்ள நம்ம முன்னோர்கள் வச்சிருப்பாங்க. அதான் நம்ம பார்த்தீங்கன்னா யம தீபம் அப்படின்னு ஒன்று ஏற்றுவாங்க. ஏன்னா யமன்னாவே குளிர்ச்சி. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் போனோம், ரொம்ப டீட்டெயில போனோம். அதனாலதான் நம்ம யம தீபம் இந்த காலத்துல குளிரை வெப்பத்தால எதிர்கொள்ள தயாராகிக்கணும். அதனாலதான் நமக்கு யம தீபம் ஏற்றுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவ்வளவு மருத்துவ விஷயங்கள், இயற்கை சார்ந்த விஷயங்களும் இருக்கு என்ற புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி எல்லாம் பலாபலன்கள் இருக்கு என்பதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்ம ராசிக்கான இந்த ஐப்பசி மாதத்துக்கான பலன். ராசிக்காரங்க, ஏன்னா சிம்மம்னாவே பாத்தீங்கன்னா சும்மா அதிருது இல்லை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. பேரை கேட்ட உடனே சும்மா அதிருது இல்லை அந்த லெவல் தான். ஏன்னா எல்லா விதத்துல ஒரு அனுபவம் இவங்களுக்கு, ஒரு அனுபவம் எல்லா விதத்துல பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சிம்மராசிக்காரங்கக்கிட்ட போய் நீங்க எந்த தகவலை போய் கேட்டாலும் அவங்க கிட்ட அது சார்ந்த ஒரு தகவல் வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு அந்த புள்ளி விவரங்களை சேகரிக்கும். இது ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு வந்துடும். இவங்க பேச்சிலே ரொம்ப புள்ளி விவரத்தோட ஒரு டாக்குமெண்டோட பேசும்போது இவங்க பேசுனதை மற்றவங்களால இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரியோட பேச்சு ஆற்றல் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். இப்படி உள்ள சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போதா போல. ஏன்னா ராசி அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு போறார். துலா ராசி என்பது முயற்சி ஸ்தானம், சரிங்களா? இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகர் நிறைய தொழில் சார்ந்த முயற்சிகளை ஈடுபடும், தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகள் ஈடுபடுவோம். குறிப்பா நிறைய பேர் என்னன்னாக்கா இந்த செல்போன் நம்பர் மாத்துறது, இல்லைன்னா நிறைய மீடியாக்களை போய் புதிய மீடியாக்களை போய் பேசுவது, நிறைய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, இல்லை யூடியூப் சார்ந்த விஷயங்களை மாற்றி அமைப்பது, இந்த மாதிரியான நிறைய
ஈடுபாடுகள் இந்த காலகட்டத்தில் இருக்குமானா இருக்கும். ஸோ அதன் வழியே இவங்களுக்கு ஒரு ஆதாயம் என்பது இருக்கு. குறிப்பாக என்னன்னாக்கா இந்த காலத்தில் நிறைய பெண்கள் சார்ந்த ஒரு தொடர்புகள் அதிகமாகும். அதிகமான பெண்கள் சார்ந்த விஷயம், புதிய பெண் நண்பர்கள் எல்லாமே இந்த காலங்களில் இந்த பெண்கள் மூலியமாக இந்த இவர் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெண் என்பது இருப்பாங்க. ஸோ அதனால என்னன்னாக்கா புதிய பெண் உறவு என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சரிங்களா? ஸோ அவங்கள வச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு தன்மைக்குள்ள இருக்குமானா இருக்கும். அதே போல என்னன்னாக்கா கடந்த காலகட்டத்தில் ஒரு லாபம், மன மகிழ்ச்சிக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வீடு சார்ந்த விஷயத்துல, குறிப்பா பார்த்தீங்கன்னா வீடு சார்ந்த விஷயம் இல்லை அம்மா சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு ஒரு சிறிய ஒரு மருத்துவ விரயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கு. அம்மாவுடைய ஹெல்த்தை கண்டிப்பா பார்த்துக்கணும். மேலும் என்னக்கா அந்த வீடு சார்ந்த விஷயத்துல நிறைய பேர் என்னக்கா அந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும், அதை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம். வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டோட டாக்குமெண்ட் இருக்கும், அந்த வரி போட்டுறாம வரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வரியை மாற்றி அமைப்பது, அந்த பேரை மாற்றுறது, இல்லை ஆதார் கார்டு நம்பர் மாற்றுறது, இந்த மாதிரி அட்ரஸ் மாற்றுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் நிறைய பேர் வீட்டை இடித்து சீனம் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே முழுமை அடையாமல் இருக்கும். அது இந்த வருங்காலங்களில் கண்டிப்பாக ஒரு முழுமை அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாமே நவம்பர் மாத கடைசியில் கண்டிப்பாக எல்லாமே முழுமை அடைஞ்சிரும். சில பேர் அட்ரஸ் சேஞ்சு, ஏன்னா இந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. ஹாலில் திடீர்னு பெயிண்ட் அடிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா என்னன்னாக்கா இவங்க வீட்டோடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அமைப்பு அந்த அளவுக்கு சரியா இருக்காது. ஸோ அந்த வீட்டுடைய முக வாசல் இருக்கு இல்லையா, முகப்புத்தன்மை, அந்த இடத்துல நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ மாட்டுறது, இல்லை பெயிண்ட் அடிப்பது, வர்ணங்கள் தீட்டுவது, இல்லை அந்த இடத்த இடித்து உடைச்சி மாற்றுறது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நிகழ்வு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா சொல்லுவாங்க, இந்த காலத்தில் என்னென்னாக்கா அந்த வாசக்காலில் ஏதாவது ஒரு கிராக்கு, இல்லை கதவுல ஒரு கிராக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதை இது பண்ணுறது சீராக்கமைப்பு கூட பணிகளெல்லாம் நிறைய பேர் ஈடுபடும். கணவன் மனைவி உறவு என்பது என்னன்னாக்கா இந்த காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப அந்யூன்யம்லாம் இருக்காது. ஓரளவுக்கு முன்ன இருந்த நிலைமை காட்டிலும் இப்போ ஓரளவுக்கு ஒரு புரிந்துணர்வு அதிகமாகி கணவன் மனைவி உறவு என்பது நல்லா இருக்கும். மேலும் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை விட்டு குழந்தைகளுக்கு வெளியூர் பயணம், இல்லை குழந்தைகளை டூர் போகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களுக்காக குழந்தைகளை விட்டு சிறிய ஒரு பிரிவு ஏற்படும். இல்லை நிறைய பேர் குழந்தைகளுக்காக நிறைய விரயம் செய்வாங்க. இல்லைன்னா குழந்தைகளோட எதிர்கால நலனை கருதி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னாக்கா என் குழந்தைக்காக ஏதாவது இந்த சிறு சிறு சேமிப்பு, இல்லை இன்சூரன்ஸ் போடுறது, இல்லை எஃப்டி போடுறது, இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு விஷயங்களில் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ தனம் பார்த்தீங்கன்னா பணம் என்பது கண்டிப்பாக வரும். பணம் பொறுத்தவரையும் பணத்துக்கான முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஏன்னா இவங்களுடைய பார்த்தீங்கன்னா ஏதாவது அந்த லக்ஸரியஸ் பொருட்களை இது பண்ணும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா கண்ணாடி பொருட்கள் ஏதாவது ஆஃபீஸில் இருக்க ஏதாவது ஒரு கண்ணாடி பொருள் ஏதாவது கை தவறி உடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ அந்த கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா அதை நீங்க இது. ராசிக்காரங்க இந்த ஐப்பசி மாதம் என்ன பண்ணா சிறப்பா இருக்கலாம்? சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் சிறப்பாக வச்சுக்கணும்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலோ இல்லை பெருமாள் கோயிலோ எங்க போனீங்கனாலும் இந்த காலமாட்டு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்க வாழ்க்கையில் உள்ளக்குள்ள பல்வேறு தடைகள் நீங்கி வெற்றியும் ஐஸ்வர்யம் பெருகும். அப்படி இல்லைன்னா உங்க உடம்புல இருக்கிற இந்த கழிவு நீக்க சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. கழிவு நீக்க சிகிச்சை ஏதாவது ஒரு சித்த மருத்துவருடைய ஆலோசனை பேரை செஞ்சு பாருங்க. நீங்க செய்யக்கூடிய அந்த வேலைகளோட பலன்கள், ஏன்னா நிறைய பேர் வேலை செய்யறான், பலனே கிடைக்க மாட்டேது. ஸோ அதோட பிரதிபலன் மிகுந்த சிறப்பான விஷயங்கள் நடக்கும். செஞ்சு பாருங்க.